السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் வேகமாக அல்லாஹ் பதில் வழங்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாம் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் ஏற்றமானதாக சிறந்ததாக இருக்கின்றது. அதே போன்ற இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள், இந்த 10 நாட்களும் ரமலானினுடைய கடைசி 10 நாட்களை விட சிறந்த நாட்கள் என்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமான நல்லமல்கள் செய்யக்கூடிய நாட்கள். அதிகமாக நாம் தக்பீர் சொல்லுவோம். இந்த 10 நாட்களும் அதிகம் தக்பீர் சொல்லுவோம். அதே போன்று அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் இருக்கின்றதே, அரஃபாவுடைய நாள். இந்த நாளில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய ஒரு வருடத்தின் பாவம், அதே போன்று பிந்தைய ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இந்த அரஃபாவுடைய நாளில் யார் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆக்களை கேட்கிறாரோ அவருடைய துஆ ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்க மாட்டாது. அவர் கேட்டால் அந்த துஆ உடனே கபூலாகும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் 9வது நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய துஆ. ஈருலக வாழ்க்கையிலும் ஈடேற்றத்தை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.